ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பின்வீல். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பொட்டேட்டோ பின்வீல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கான ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அதே போல் 1 கப் அளவுக்கு பட்டாணியை நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். அதே போல் பட்டாணியையும் நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் 3 பச்சை மிளகாயை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பின்வீலுக்கான ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பின்வீல் எப்படி உருட்டிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அதே போல் உருட்டிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரியே இந்த மாவு ஃபுல்லாக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ ஸ்டஃபிங்ஸ் ஃபுல்லாக சேர்த்ததும் நான் உருட்டுற மாதிரி இதே மாதிரி இதை உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக உருட்டினதும் கத்தி வச்சு இதோட எட்ஜஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த எட்ஜஸை கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பெருசாக போட்டோன்னா உள்ளே வேகாது, அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணோன்னா அழகாக இது வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட வீல் வந்து அழகாக உள்ள ஒரு லேயரோடு அழகாக ரெடி ஆகிடும். நான் பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் இந்த மாதிரி வீல்ஸ் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு அழகான லேயர் இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பின்வீல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்து சர்வ் பண்ணலாம்.
இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ பின்வீல் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.